இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அன்னை செய்தியை பார்த்து வருகிறோம். தாம்பரம் அருகே உள்ள அகரத்தன் ஊராட்சியில் நீதிமன்ற உத்தரவின்படி ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வீடுகள் மற்றும் கடைகள் அகற்றப்பட்டு வருகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் கண்ணீர் விடக்கூடிய அந்த காட்சிகளையும் ஒருபுறம் திரையில் பார்த்து வருகிறோம். தாம்பரம் அருகே உள்ள அகரத்தன் ஊராட்சியில் நீதிமன்ற உத்தரவின்படி ஆக்கிரமித்து கட்டியுள்ள ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் பொதுமக்களின் வீடுகள் கடைகள் ஜேசிபி மூலம் இடித்து வரப்படுகிறது. அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். வீடுகளை இடிப்பதால் பெண்கள் கதறி அழுது வருகிறார்கள். ஆண்டாண்டு காலம் வசித்து வந்த வீடுகளை இடிப்பதால் பெண்கள் கதறி அழக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கந்தன். கந்தன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் தொகுதிக்கு உட்பட்ட அகரம் தென் பகுதியில் ஊராட்சி அமைந்துள்ளது. இந்த ஊராட்சியில் அரசுக்கு சொந்தமான தரிசீடங்களை பல ஆண்டுகளாக பல்வேறு நபர்கள் ஆக்கிரமித்து வீடு கட்டியிருப்பதாக அதே பகுதியைச் சேர்ந்த சந்தானம் என்ற ஒரு சமூக ஆர்வலர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்கிறார். அதன்படி ஏற்கனவே 2 முறை அவர் வீடுகளை இடிப்பதற்கு ஆர்டர் வாங்கி வைத்த நிலையில் தொடர்ந்து அந்த வீடுகளை அகற்றாமல் இருந்த நிலையில் தற்போது அவர் உயர்நீதிமன்றத்தில் அவமதிப்பு கோர்ட் அவமதிப்பு வழக்கை தொடர்ந்தார். அதன்படி தற்போது பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அந்த பகுதியில் உள்ள வீடுகளை அகற்றும் பணியில் வருவாய்த்துறையினர் தொடர்ந்து தற்போது ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக அந்த பகுதியில் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகன் என்பவர் வீடு இருப்பதால் தொடர்ந்து இடிக்க முடியாத சூழ்நிலையில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் காரணத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் தற்போது அந்த ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகன் என்பவர் வீடுகள் மட்டுமில்லாமல் அவர் நடத்தி வரும் கடைகளையும் தற்போது கேன் உதவியுடன் போலீசார் அகற்றி இடித்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் ஆண்டாண்டு காலமாக இருக்கும் வீடுகளையும் அகற்றி வருவதால் அங்க இருக்கும் பெண்கள் தற்போது கதறி அழுது வருகின்றனர். தாங்கள் ஆண்டு காலமாக இங்க இருப்பதாகவும் நாங்கள் ஏரி புறப்போக்கு இடங்களில் வசித்து வரவில்லை என்பதும் தொடர்ந்து பல்வேறு ஆண்டுகளாக இருந்து வருவதாகவும் புகார்கள் தெரிவித்துள்ளார். இருந்த போதிலும் உயர்நீதிமன்ற வழக்கு என்பதால் இடிக்கும் பணிகளில் வருவாய்த்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கந்தன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.